வணக்கம், நான் உங்கள் திருப்பதி ராஜ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கெரியர் ஆப்ஷன்ஸ் வித்தவுட் நீட் பார்க்க போகிறோம். அதாவது பயாலஜி குரூப் எடுத்துகிட்டு அதுக்கடுத்து டாக்டர் தான் போகணும் அப்படின்றது கிடையாது. டாக்டரை தாண்டி நிறைய ஹெல்த் கேர் ரிலேட்டடான ப்ரொஃபஷன்ஸ் எவ்வளவோ இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மோஸ்ட்லி ஏன் அதாவது அதிகமாக சொல்லணும் அப்படின்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டாக்டர் அது உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் பேரண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் பசங்களை. ஸோ நீ பயாலஜி நல்லா வருது, டாக்டர் படின்னு சொல்லிட்டு என் பயாலஜி நல்லா வருதா, பயாலஜியே வந்து மெயின் கோர் எடுத்துக்கலாமே, எதுக்கு மேனக்கிட்ட வந்து டாக்டர்லாம் போகணும். ஆல்ரெடி டாக்டர் பார்த்தீங்கன்னா முடியும் போது நிறைய பேர் குரூப்பாக இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீட் இல்லாமல் பயாலஜியில் வேறு எப்படிலாம் போகலாம், அத்தனைக்கும் ஹெல்த் கேர்லேயுமே அப்படின்றது இப்போ பார்க்கலாம் நம்ம. ஸோ நீட் இல்லாமல் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நர்சிங்கை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, ஆயிரது நம்ம வந்து டாக்டர் ப்ரொஃபஷனை வந்து தூக்கி சொன்னாலுமே அவங்க இறங்கி வேலை பார்க்குறதுக்கு எடுத்துகிட்டு நர்ஸ் தான். அவங்க தான் பேஷண்ட்டை கேர் பண்ணிக்கிறது செய்கிறது, அப்புறம் வந்து அந்த ஆப்ரேஷன் தேட்டரில் ஹெல்ப் பண்ணுறது செய்கிறது சொல்லிட்டு ஏகப்பட்ட வேலைகள் வந்து நர்ஸ் அவங்க தான் பார்க்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது ஒரு ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ஒரு பொசிஷன். அப்படி இருக்கும்போது அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜிப்மர்லேயும் சரி, அப்புறம் எய்ம்ஸ்லேயும் சரி, சிஎம்சி இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நர்சிங் கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. பிஎஸ்சி நர்சிங் சொல்லிட்டு அது ஒரு 4 இயர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எம்எஸ்சி நர்சிங் பண்ணலாம். இதுக்கு நீட்டு தேவையில்லை, அவசியம் கிடையாது. ஆனால் சப்போஸ் நீட் எழுந்தால் கூட அதையும் எடுத்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா அலைடு சயின்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னீஷியன் சொல்லிட்டு, இப்போ நம்ம வந்து ஒரு டெஸ்ட் எடுக்கணும்னு செய்கிறோம் அப்படின்னா அந்த மெடிக்கல் லேபில் அந்த பாக்டீரியா டெஸ்ட் பண்ணுறவங்க செய்கிறவங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அது போக எம்ஆர்ஐ மிஷின் ஆப்ரேட் பண்ணுறவங்க, எக்ஸ்ரே மிஷின் ஆப்ரேட் பண்ணுறவங்க. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக மெடிக்கல் எய்ட் மிஷின்ஸ் ஆப்ரேட் பண்ணுறவங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டெக்னீஷியன்ஸ் வந்துடும். ஸோ இந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 12th மார்க் பேஸ் பண்ணியே நல்ல நல்ல காலேஜஸ்லாம் இருக்குது. ஸோ சேம் அதே மாதிரி சிஎம்சியில் இருக்குது. அதே மாதிரி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக சொல்லப்போனால் ஃபார்மசி கோர்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு டாக்டருக்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மருந்து கொடுக்க போகிறோன்னா அந்த மருந்தை தரமாக தயாரிக்கிறது எப்படி என்ன விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிஃபார்ம் படித்தவங்களுக்கு தெரியும். பிஃபார்ம் படித்து எம்ஃபார்மு அப்படி இல்லைன்னா டாக்டரேட் இன் ஃபார்மசி இதெல்லாம் பண்ணலாம். கிட்டத்தட்ட 5 வருஷம் படிக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மெடிக்கல் ஷாப்பும் வைக்கலாம், இல்லைனா ஃபார்மா கம்பெனியில் நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெட்னரி சயின்ஸு. ஸோ என்னதான் வந்து நம்ம மனுஷங்களை ட்ரீட் பண்ண டாக்டருமே இருந்தாலுமே இப்போ வளர்ந்து வரக்கூடிய பீரியடில் பார்த்தீங்கன்னா நம்ம அனிமல்ஸுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அதை தனி இதாக பார்க்காம நம்மள ஒருத்தர் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்றதுனால ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அனிமல்ஸை வந்து தங்களோட ஃபேமிலியில் ஒருத்தவங்களை பார்க்குறாங்க, அவங்களையும் பார்த்தீங்கன்னா ட்ரீட் பண்ணுறது கேர் பண்ணுறதுக்கு யோசிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல வெட்டேரி சயின்ஸ் டெவலப் பண்ண முடியும். திருநெல்வேலி போகிறவர்கள் தானவாசன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அந்த வெட்டேரி சயின்ஸ் யூனிவர்சிட்டி அது இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நீட்டு அவசியம் கிடையாது. நம்ம 12th மார்க் பேஸ் பண்ணியும் இண்டிவிஜுவலாக என்ட்ரன்ஸ் பேஸ் பண்ணியும் இதில் போகலாம். நன்றி.